உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதம் 30 நாளும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மிக துல்லியமான கணிப்போடு வந்திருக்கேன். ஒவ்வொரு கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க, என்ன சாராம்சத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து வந்திருக்கோம். இது முழுமையாக நான் முதலே சொல்லிடுறேன், கோச்சார பலன்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்கள் நிலைகள் இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கான யோகங்கள் என்ன, அவயோகங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எவ்வளவு சுவாரஸ்யங்களையும் எவ்வளவு அதிர்ச்சிகளையும் நமக்கு வச்சுருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நீதி தேவனின் ஆசி பெற்ற, ஆதிபத்தியம் பெற்ற கும்பராசிக்காரர்கள், நியாயத்தின் பக்கம் எப்பயுமே நிற்கக்கூடிய, உண்மையின் பக்கம் எப்பயுமே நிற்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உள்ளபடியே சொல்லணும்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். சந்தேகமே வேணாம். கோச்சார அடிப்படையில் கிரகநிலைகள் அருமையான நிலையிலிருந்து நல்ல அற்புத பலன்களை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது. காரணங்களோட முதல் சொல்லிடுறேன். நம்ம வாய்க்கு வந்ததை சொல்கிற மாதிரி இல்லாமல் என்ன காரணத்தினால இதெல்லாம் சொல்கிறேன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ கும்பராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ராசிலேயே ராகுவும் புதனும் இருக்கிறாங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி, செவ்வாய், சூரியன் இருக்காங்க. சூரியன் ஏப்ரல் 15ஆம் தேதி தான் வருவார். ஏப்ரல் மாதம் துவக்கத்தில் வரமாட்டார். ஏப்ரல் மாதம் துவங்கி ஒரு 15 நாளுக்கு அப்புறம் தான் சூரியன் போய் அங்கே சேர போகிறார். எங்கே? 2ஆம் இடத்துல. அது வரைக்கும் எங்கே இருப்பார்? ராசியில் இருப்பார். உங்களுடைய கும்ப ராசியில் இருந்துகிட்டு இருப்பார். இப்போ இந்த கும்ப ராசியில் ராகு, சூரியன், புதன் இருக்காங்களே, இவங்களாம் ராகுவும் சூரியனும் காலப்பகையாச்சே, கிரகணமாச்சே, நமக்கு பிரச்சனை தானே கொடுக்கும், ஏன் இவர் எடுத்த உடனே நல்லா இருக்குன்னு சொன்னாருன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு தோணலாம். அதுக்கான காரணத்தை நான் சொல்லிடுறேன். ராசியில் ராகுவும் சூரியனும் புதனும் சேர்ந்துருந்தால் கூட குருவுடைய பார்வை கிடச்சிக்கிட்டு இருக்கு. குரு உங்கள் ராசிக்கு தன மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதி. தனஸ்தானம், தன குடும்ப வாக்குஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மிதுன ராசியில் இருக்கிறார். 5ஆம் இடம்ன்றது யோகஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ராசிக்குரிய புதன் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு வந்துட்டார். 5ஆம் இடத்துக்குரிய யோகாதிபதி உங்கள் ராசிக்கு வந்துட்டார். அதே ஒரு முதல் சிறப்பு தான். அங்கே அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்தானத்துக்கு, உங்களுடைய தனஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்குமான குரு போய் அங்கேருந்து அவருடைய பார்வையை உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. குரு இருக்கிற ஸ்தானத்தை விட அவருடைய பார்வை படுற ஸ்தானங்களுக்கு மிக சிறந்த யோகங்களை கொடுப்பார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்களா, கோடான கோடி நன்மைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு குருவுடைய பார்வையோட வலிமை ரொம்ப சிறப்பானது. அந்த வகையில் அவர் உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுத்துட்ருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதம் இருக்கிறதுனால நிச்சயமான முறையில் நீங்கள் மழை போல் ஏதாவது பிரச்சனை நினச்சா கூட அதெல்லாம் விலகி நீங்கள் வெற்றியாளராக நிற்பீங்க. உங்கள் சைடு இறைவன் அருள் இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் எந்த போராட்டத்திலையும் வெற்றிகளை தான் நிச்சயமாக அடைய போகிறீங்க அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிடுறேன். அதுக்கு இந்த ஒரு காரணமே போதும். ராசியும் 5ஆம் இடமும் இருக்கக்கூடிய தொடர்பு பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக இருக்கிறதுனால, இந்த சூரியன் ராகு சேர்க்கை இவங்கெல்லாம் சேர்ந்து குரு அருளோட பார்வையோடு இருக்கிறதுனால பொருளாதார ஏற்றங்களும், உங்களுடைய மதிப்பும் கௌரவமும் உயரப்போகுது. சமூகத்தில் மிக செல்வாக்கு மிக்க நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட பெரிய நண்பர்கள் உங்கள்கிட்ட விரும்பி நட்பு பாராட்ட போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சனி, உங்களுடைய ராசிநாதன் சனி சனினோடனே பயந்துடாதீங்க, 7 சனிக்காலம் போயிட்டுருக்கு அப்படின்னு கும்பராசிக்காரர்களும் துளி கூட பயப்படக்கூடாது. காரணம் என்னென்னா, உங்களுடைய ராசிநாதனை பார்த்து நீங்கள் எதுக்கு பயப்படணுன்றது என்னோடய கேள்வி. 2ஆம் இடத்துல பாதச்சனியாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் மீன ராசியில் இருக்கார். மீன ராசி குருவுடைய வீடு. குரு யோகஸ்தானத்துக்கு போயிட்டார். ஸோ அப்படின்னும்போது அவருக்கு சனிக்கு வீடு கொடுத்த குரு நல்ல நிலையில் இருக்கிறனால சனியும் நல்ல பலனை மட்டும்தான் செய்வார். கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு சனி எந்த தொந்தரவையும் செய்ய மாட்டார்ன்றதை உறுதியாக சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா சனி அங்கே தனியாக இல்லை, அவரோட செவ்வாய் சேர்ந்துருக்காரு. செவ்வாய் யாருன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கு இயற்கை பகையாக இருந்தால் கூட கும்ப ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். 3ஆம் இடம் மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிநாதனோடு சேரும்போது நீங்கள் சொந்த தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை உங்கள் சொந்த தொழிலில் கடுமையாக உங்கள் மனைவியோ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையோ முதலில் ஆக்கிட்டு நீங்கள் அங்கே ஒரு முதலிலே சம்பளத்துக்கு வேலை பார்க்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல யோக பலன்களை தொழில் சார்ந்த நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் செவ்வாயும் சனியும் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க. சிலருக்கு தொழில் ஸ்தானம் இடம் மாறுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். பங்குனி மாதம் கடந்து அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கான கட்டாயம் இப்போ ஏற்பட்டுரும்.
பங்குனி மாதம் இடமாற்றங்கள் செய்ய வேண்டாம். அதுக்கு அடுத்து தான் நீங்கள் அதை செய்யுங்க. சித்திரை மாதத்துலேருந்து செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு அதிபதியான சுபிட்சக்காரன் சுக்கிரன் இருக்கார். மேச ராசியில் இருக்கார். ஸோ உங்கள் ஆசை விருப்பங்கள் எதுவாயினும் அது நிச்சயமாக நீங்களே ஆச்சரியப்படுற அளவில், நீங்களே கிள்ளி பார்த்துக்கிற அளவில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து முன்னாடி சொன்ன மாதிரி குரு வந்து 5ஆம் இடத்துலேருந்து அவருடைய பார்வை உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு அவருடைய பார்வை கிடைக்குது. உங்களுடைய லாபஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை இருக்குது. உங்கள் ராசிக்கும் கிடைக்குது. ஸோ இதோட சிறப்பு வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்தளவுக்கு வந்து இந்த மாதம் ரொம்ப சிறந்த கோச்சார நிலையில் இருக்கிறனால உங்களுடைய ராசிக்கு, கும்ப ராசிக்கு மிக சிறந்த ராஜயோகங்களை அள்ளி வழங்கக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கோச்சார கிரக அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. மேலும் வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே சேருதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி. 7ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்து தனஸ்தானத்துக்கு வரும்போது வந்து 7ஆம் இடம்ன்றது கலத்திர ஸ்தானம், திருமண ஸ்தானம். அப்போ உங்கள் வாழ்க்கை துணையின் மூலயமா உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது, குடும்பத்தில் நல்ல ஒற்றுமைகள் ஏற்பட போகுது, பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எல்லா வகையிலும் இந்த மாதம் கோச்சார கிரகங்கள் சிறப்பான யோக பலன்களை கும்பராசிக்காரர்களுக்கு வாரி வழங்க காத்திருக்கு. இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். அதனோடு சேர்த்து தான தர்மங்களும் உங்களால் முடிஞ்ச இயன்ற உதவிகளை மக்களுக்கு செய்யுங்க. பசியில் இருக்க வயிறுக்கு பசி ஆற்றுங்க. அதுதான் ஒரு சிறந்த தர்மம். அதுபோக நாராயணர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, முருக வழிபாடு இதெல்லாம் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி போய் வழிபட்டு நெய் தீபம் போட்டு கும்பிட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல பலன்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கடந்த மாத பலன்கள் நான் சொல்லும்போது கூட இந்த கிரக யுத்தம் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவில் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதுபோக வந்து இந்த கிரக யுத்தம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நாடுகளிலே போர், பஞ்சம், வறட்சி இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இன்னும் போர் வராதுன்னு சொன்னேன்னா வந்துருச்சு அப்படின்றத நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு உலகளாவிய இப்போ நான் சொன்னது வந்து போன மாதம் வந்து பலன் நான் பேசும்போது நான் சொன்ன விஷயம் வந்து என்னென்ன காணொலியில் நான் சொன்னது ஒரு மிக கடுமையான கொரோனா காலத்தில் இருந்த கிரக சேர்க்கையை விட இது இப்போ இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வந்து 6 கிரக சேர்க்கை வந்து ரொம்ப கடுமையானது. இது வந்து பார்த்திங்கன்னா இது இருந்தால் கூட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் ஆகிட்டுருக்கோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை தான் இப்போயுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது 6 கிரக சேர்க்கை இருந்தும் நம்ம வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு காரணம் குருவுடைய பார்வை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜோனில், அதாவது ஒரு 2-3 நாடுகளுக்குள்ளே இந்த போர் பதட்டம் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு. அதுவும் இப்போ சந்திர கிரகணமும் கடந்த மாதம் வந்தது இல்லையா? ஸோ நம்ம அதில் தான் தீவிரமாக ஆச்சு அந்த போர். நான் அதை எதிர்பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறமா வந்து பல நெருக்கடிகள் இருந்துச்சு. அது படிப்படியாக குறையும். மே 26க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக இது வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்றதெல்லாம் வந்துடும். அந்த உலக நாடுகளுக்குள்ளே, பகை நாடுகளுக்குள்ளே மன அமைதியும் அவங்களுக்கு வந்து ஒரு போரை நிப்பாட்டிக்கலான்ற ஒரு மனப்பக்கமும் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது தான். அது போக வந்து இந்த பெட்ரோலியம், கேஸு, சிலிண்டர் தட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேரளவில் தான் இருக்குமே தவிர்த்து நிஜமான முறையில் நமக்கு இப்போ ஒரு நெருக்கடியை கொடுக்காது. அதனால் மக்கள் பதட்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பெட்ரோலியம், கேஸு இந்த விஷயங்கள்லாம் வந்து குறிக்கக்கூடியது ராகு, செவ்வாய் தான். இந்த ராகு, செவ்வாய் ஒரு ராசியிலேருந்து பிரிஞ்சுட்டாங்க. அதாவது ராகு, செவ்வாயும் கும்பத்தில் இருந்தாங்க. செவ்வாய் வந்து மீனத்துக்கு போயிட்டார். இனிமேல் மெல்ல மெல்ல இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். அதனால் பயப்பட வேண்டாம். இது பொதுவான உலகளாவிய கோச்சார அமைப்பின்படியில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான். இது போக தனிப்பட்ட ராசி அடிப்படையிலுமே வந்து எந்தவித சிக்கலும் போராட்டங்களும் இருந்தாலும் அதெல்லாம் கண்டிப்பான முறையில் நிவர்த்தியாகும். அதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறந்த ஒரு கோச்சார நிலைகளை கொண்டு இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பலர் வந்து என்கிட்ட ஃபோனில் கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா சிலர் சார் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் போராட்டங்கள் தான் இருக்குது, கடன் தீர்ந்துருன்றீங்க ஆனால் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. நான் தெளிவாக அதான் சொல்கிறேன். ஐயா நான் வந்து சொல்கிறது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். அதாவது உங்களுடைய ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத தற்கால கிரகநிலைகளை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இதை தாண்டி உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கான துல்லியமான பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜாதகத்தையும் எடுத்து கோச்சார பலனையும் பார்த்து பலன் எடுத்துக்கும் போது தான் இன்னும் முழுமையான சரியான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள், இதெல்லாம் அடையிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில்
நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் இந்த ஏப்ரல் மாதம் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் வந்து உலகளாவிய அளவிலேயே சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். கும்பராசி என்பர்கள் வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றி பாதைகளோடு இருந்த கும்பராசி என்பர்கள் கடந்த 1.5 வருடங்களாக வெறும் தோல்விகளையும் ஒரு கரடுமுரடான பாதைகளையும் பயணிச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். இது நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு சோகமான துயரங்கள் அப்படின்றத நான் அனுபவித்ததே கிடையாது. நல்ல ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு நல்ல விதமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு கடந்த 1.5 வருடங்களாக நடக்கக்கூடாத துயரங்கள், நடக்கக்கூடாத விபத்துகள், நடக்கக்கூடாத திருமண உறவுகள், பிரிவுகள் இது எல்லாமே நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கக்கூடிய அந்த ராகு பகவான். அவர் உங்களுடைய மனநிலையை எப்போதுமே ஒரு எதிர்மறையாக வைத்துட்டு இருக்கிறார். அந்த மனநிலையின் காரணமாக சில தேவையில்லாத முடிவுகளை எடுத்து அவசர முடிவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக அவசர முடிவுகளை எடுத்து அவசரமான விஷயங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல விடிவுகள் வருமா, நிவர்த்திகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து கடக்கிற வரைக்கும் அந்த விடிவுகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில தான் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வேலை வாய்ப்புகளை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நான் குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும், என்னை விட்டா குடும்பத்துக்கு யாரும் கிடையாது, அதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப பிரச்சனைக்கு ஆளாகிடுவாங்க அப்படின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையுமே நிராகரித்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மூட்டு அறுவை சிகிச்சை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களும், இருதய அறுவை சிகிச்சை அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் கடந்த காலத்துல நடந்துட்டு இருக்கிறோம். அதே சமயத்துல இந்த கும்பராசி என்பவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த செலவுகளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா மருத்துவத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது நிவர்த்தி ஆயிடும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மறைந்து இனிமேல் நம்மளுடைய உடம்ப எந்த ஒரு தெய்வம் வந்தாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த உடல் ரீதியான சில பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே ஒழிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு குறைந்த ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இல்லை. இதற்கு இந்த ஏப்ரல் மாதத்துல ஏற்படக்கூடிய சில கோச்சார கிரகங்களின் மாற்றங்கள் பாத்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து வெளியேறி போயிடுறாரு. அதனால கண்டிப்பாக அந்த மருத்துவ சிகிச்சைகள்ல கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும், சில பேர் பெட்ரிடனாவே இருந்து ஒரு மீளாத ஒரு துயரத்துல இருப்பீங்க. என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரியாக இருப்பீங்க. அதிலிருந்து மீண்டு எழக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போது. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த சூரியன் ஆகப்பட்டவர் 3ஆம் இடத்திற்கு உச்சம் அடைகிறார். அதனால ஏதாவது ஒரு அதிகப்படியான ஒரு நோய்கள் இருக்கு அப்படின்னா நீங்க மாற்று மருத்துவம் அப்படின்றது எடுத்துக்கிறது நல்லது. ஒரு மாற்று மருத்துவ ஆலோசனையும் எடுத்துக்கிறது நல்லது. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுடைய வியாதியின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த கும்பராசி என்பவர்கள் அதிகப்படியாக துன்பத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த நோய்கள் தொந்தரவு ரீதியான சில விஷயங்கள்ல தான் மன ரீதியான ஒரு விரக்தியில இருப்பாங்க. இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு தான் இந்த மாதத்துல இந்த மாற்று மருத்துவம் அப்படின்றது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நிவர்த்திகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு தோல்விகள் அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்கும். அது கடந்த ஒரு 25 நாட்கள்லயே அதிகப்படியாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய கும்பராசி என்பர்கள் அந்த காதல் ஒரு 5 வருடம் 3 வருடங்களாக செய்த காதல் கூட இந்த கடந்த ஒரு 20 நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு தோல்விகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கும். என்னவோ ஒரு சிறிய ஒரு வார்த்தைகள் அது ஈகோவாக உங்களுக்கு உருவெடுத்து அதுல ஒரு பிரிவையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த காதல் திருமணங்களுக்கு நீங்க அதிக முயற்சிகள் பண்ணக்கூடாது. பெற்றோர்களின்
பெற்றோர்களின் சம்மதமும் இந்த காலகட்டத்துல பெரிய அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது. ஒரு 3 மாதத்திற்கு ஆற போடுங்க. அதற்குண்டான முயற்சிகளை அதுக்கப்புறம் நீங்க செய்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அரசாங்க உத்தியோகத்துல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு இடமாற்றங்கள் அப்படின்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கு. அந்த இடமாற்றங்கள்னால பெரிய அளவுக்கு ஒரு வேலையில ஒரு நிவர்த்திகள் அப்படின்றதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு நீங்க எந்த இடத்துல இடமாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல இடமாற்றம் பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். அதனால இருக்கிற வேலையில டயத்துக்கு போயிட்டு உங்களுடைய பொறுப்புகளை முடிச்சுட்டு வாங்க. அதிகப்படியாக நேரம் எடுத்து நான் தான் அந்த ஆபீஸ்லயே அந்த டிபார்ட்மெண்ட்லயே பெரிய அளவுக்கு வேலை செய்யறேன்னு அப்படின்னு பேரும் கிடைக்க போறது இல்லை இந்த கும்பராசி என்பர்களுக்கு. கொஞ்சம் நிதானமாக ஒரு தெளிவான ஒரு மனப்பான்மையோட செயல்படும் போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். கும்பராசி கும்ப லக்னம் இவங்களுக்கு டைம் எப்படி இருக்கு? டைம் நல்லா இருக்குங்க. அதான் நம்மளுக்கு வந்து வாக்கியப்படியும் ஜென்ம சனி நம்ம வீட்டிலேருந்து ஃபுல்லாக விலகிட்டார். ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனுங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து பாத சனிக்கு வந்திருக்கோம். இது வந்து பெரிய ரிலாக்ஸேஷன். நீங்களே நிறைய பேர் இந்த கடைசி 6 மாதமே கும்பத்துடைய லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் டர்னிங் பாயிண்ட்டாக வந்துட்டுருக்கு. சில பேர் இல்லைன்னு சொன்னீங்களா, அந்த இல்லைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல டர்னிங் பாயிண்ட் வரும். ஏன்னா அவங்களுக்குலாம் வாக்கியப்படி நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கும் இப்போ நல்லது நடக்க ஸ்டார்ட் ஆகிடும், சரிங்களா? ஸோ இந்த தமிழ் வருட பருப்பு நமக்கு தான் மெயின், கும்பத்துக்கு தான் மெயின். இது ஒன்று. அடுத்து எதுலலாம் நல்லதாக இருக்குது டைம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கையில் காசு இல்லை, புரியுது. இன்வெஸ்ட் பண்ண பணம் மட்டும் இல்லை, அறிவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸில் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை வேலையிலேயே ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கையில் என்ன இருக்கோ அந்த கிங்ஸ் ஷேர்னு அவங்க பெருசாக ஷேர் அது இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிற ஷேரை போட்டு இப்போ ஆரம்பிங்க. நீங்கள் போடுறது வந்து நிறைய வளரும். அது அக்ஷய திருத்திகைலாம் வருது 19ஆம் தேதி, சரிங்களா? அக்ஷய திருத்திகை உடைய சிறப்பு என்னென்னா, எல்லாம் நகை வாங்குறாங்க. நகை வாங்கினா நகை சேரும்னு வச்சுக்கிறாங்க. நகை மட்டும் இல்லைங்க, நீங்கள் எது செஞ்சாலும் அதில் சேரும். ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறீங்கன்னா அன்னைக்கு ஒரு புள்ளியாக சொல்லி போட்டு ஆரம்பிங்க. சூப்பராக வரும், கண்டிப்பாக வளரணும், சரியா? இது ஒன்று. அடுத்து மைண்டு கிளாரிட்டி வரும். கும்பத்துக்கு இது வந்து ஆகாச தத்துவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற வீடுங்க. இவங்களுக்கு சோறு தண்ணி இருக்கோ இல்லையா, நிம்மதி கொடுங்கடா, ஒரு அமைதியாக எனக்கு அமைதியாக உக்காந்தா போதும்னுவாங்க கும்பம், சரிங்களா? அந்த அமைதி இருக்கும். மைண்டு சரியான கிளாரிட்டி நடக்கும். இந்த 5-6 வருஷம் எது இல்லாமல் தவிச்சாங்கன்னா, கிளாரிட்டி இல்லாமல் தான் தவிச்சாங்க. சுத்தமாக நான் என்ன பண்ணுறேன், என்ன வேலை பார்க்கணும், என்ன பிஸ்னஸ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணுமா வேணாமா, கல்யாணம் பண்ணுறவங்க இவங்கள வாழணுமா வேணாமா, ஒரு கிளாரிட்டியும் இல்லாமல் இருப்பாங்க. கோயிலுக்கு போனாலும் எதுக்கு வந்தோம், இந்த கோயிலுக்கு போகலாமா இல்லை வேறு கோயிலுக்கு போகலாமா, குழப்பத்திலேயே இருந்திருப்பாங்க. அந்த குழப்பெல்லாம் மாறி கிளாரிட்டி லைஃப்பில் ஒரு ஸ்டெப்லேயும் கிளாரிட்டி வந்துக்கிட்டே இருக்கும். அது ஜாபோ பிஸ்னஸோ பர்சனல் லைஃபோ ஒவ்வொன்றுத்தையும் உங்களுக்கு கிளாரிட்டி ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கும். ஜெயிச்சுக்கிட்டே வரலாம். இது ஒன்று. காதல் கைகூடும். நிறைய பேருக்கு வந்து ஒரு பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாமல் இருப்பாங்க கும்பம். வீட்லேயே யாருக்கிட்டையும் பேசியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவரெலாம் ஒரு 7 வருஷமா அவருக்கு வந்து தசையும் கொஞ்சம் டஃப்பாக போயிட்டுருக்கு. அதனால் 7 வருஷமாக ஒரு ரூம் உள்ளேயே இருக்கார், வெளியே வர மாட்டார். அவங்க அப்பாவெல்லாம் கதறி எழுதிட்டுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இன்றைக்கி இப்போ வந்து பேசுறதுக்கு ஆள் கிடைக்கும். அது வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க, இல்லை மென்டர் கிடைப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா கவுன்சிலிங் சைக்காலஜி கவுன்சிலிங் எடுனா கூட வரமாட்டாங்க. இப்போ தான் அவங்க அந்த கவுன்சிலிங்க்கே ஒத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க மனசு விட்டு பேசுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இப்போ வந்து அவங்களுக்கு கிடைக்கும். பெரியவங்களுடைய நல்ல கனெக்ஷன்ஸ், வயசில் பெரியவங்களுக்கான நிறைய கனெக்ஷன்ஸ் வரும். ஸோ இவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வேலை
முக்கியமாக வேலை. ஏன்னா கும்பத்துக்கெல்லாம் இப்போ வந்து வேலை இருந்திருந்தாலே பெரிய விஷயன்ற மாதிரி இருக்கும். அதை தக்க வச்சவங்க அதுவே பெரிய திறமைசாலி. தக்க வச்சவங்களும் இப்போ வந்து ப்ரமோஷனுக்கோ அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வுக்கோ தாராளமாக அப்ரோச் பண்ண. உங்கள் பேர் ஏற்கனவே வந்திருக்கணும் லிஸ்ட்டில், வரலன்னா கேட்டு வாங்குங்க. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு 5-6 வருஷம் இவனுக்கு தான் ஒன்றும் செய்யலை அப்படியே இருந்துருவான்னு அவங்களும் பழகிடுவாங்க. அதனால் கேட்டு வாங்குங்க. கண்டிப்பாக வேலையில் முன்னேற்றம் இருக்குது. பிஸ்னஸ்ஸு அடித்து தைரியமே இறங்குங்க. இதுக்கப்புறம் உங்கள் டைம் தான். தும்சம் பண்ணலாம். பண்ணுற பிஸ்னஸில் ப்ராஃபிட்டும் நல்லா வரும். அதுவும் கும்பம்க்கு இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். பிஸ்னஸ் நல்லா ஒர்க் ஆகுதுன்ட்டு. 1 வருஷமாக நல்லா ஒர்க் ஆகும். யாருக்காவது ப்ராஃபிட் வரணும், வராமல் ஸ்டக்காக இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த தமிழ் வருஷ பருப்புக்கு அப்புறம் ப்ராஃபிட்லாம் சூப்பராக வருங்க. சரிங்களா? அதுக்குன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ராஜாவாக இருந்த மாதிரி இப்போவே உடனே கேட்காதீங்க. வருவீங்க. ஆனால் போன 2 வருஷத்தை பார்க்கும்போது இப்போ வந்து அதிகமாக வர்றதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து கண்ணால் பார்த்துட்ருக்கேன் கவுன்சிலிங்கில். ஓகேவா? அதனால் பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணுங்கள். நல்ல நியூஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நல்ல நியூஸ் வரும். எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா காசு விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா நல்ல நியூஸ் வருதுன்னா செலவாகும். அது எப்படி ஆகும்னா நீங்கள் 50,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிங்கன்னா 1-1.5 லட்ச ரூபாயில் இழுத்துன்னு போய் வச்சிரும். அப்படி தான் வந்து நிற்கும். அப்போது யாருக்கு கொடுக்குறீங்க, எவ்வளோ கொடுக்குறீங்க, அந்த கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்று. பணம் சம்பந்தமாகவே இன்னொரு விஷயம் என்ன ஜாகிரதையாக இருக்குன்னா கடன். ஏற்கனவே கும்பம்னா கடன் எங்கெங்கே கிடைக்குதோ எல்லாம் வாங்கி வச்சுட்டு இருப்பீங்க. இதுக்கப்புறம் வாங்காமல் இருக்கிறது நல்லது. சீக்கிரம் அடைக்கிறது நல்லது. அதை விட முக்கியம், யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கொடுத்துட்டிங்கன்னா வாங்குறது கஷ்டம். பொதுவாகவே நம்ம கொடுத்த காசை திருப்பி கேட்க மாட்டோம். அப்போ இப்போ இருக்கிற நிலமையில நம்ம கேட்டாலும் திரும்பி வராது. அதனால் யாருக்கும் கொடுத்துடாதீங்க. வெளியே எங்கெங்கெல்லாம் பணம் அடைஞ்சிருக்கோ அதை வெளியே உங்ககிட்ட வர்றதுக்கு என்னென்ன வேலை பண்ணணும் அதை பண்ணுங்கள். அதுக்கு நிறைய டெக்னிக் சொல்லி தந்துட்டுருக்கோங்க. அந்த விதைகள் வச்சே நிறைய பயிற்சிகள் இருக்குது. அது ஒவ்வொரு பிரச்சனைகளை பொறுத்து அதை செயல்படுத்துனீங்கன்னா வெளியே அடைஞ்சிருக்க பணம்லாம் உங்ககிட்ட வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஃபைனலாக ஒரு விஷயம் ஜாகிரதையாக இருக்க சொல்லணும்னா திருமணம் ஆனவங்கக்குள்ள நிறைய ஏதாவது ஒரு ஈகோ இஷ்யூஸ் மாதிரிலாம் வந்ததுன்னா இது வந்து ஆண் ராசி, காற்று ராசி. எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுங்க. இது வந்து பெட் சயின்ஸ் இல்லைன்னா ஸ்லீப் சயின்ஸ்ன்னு இருக்குங்க. இதெல்லாம் சயின்டிஃபிக்காகவே இருக்குது. ஒரு அரோமா தடவைனா எவ்வளவு நல்லா தூக்கம் வரும்னு இருக்கு. இதை தான் நம்ம வந்து கோவில்களில் நைட்டு பள்ளியறை பூஜையெல்லாம் வைக்கும்போது வாசனையாக இருக்கிற பூவாக உள்ளே வைப்பாங்க. மல்லி அந்த மாதிரி வைப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் அந்த ஸ்மெல்லுக்கு நல்ல தூக்கம் வரும். அதை ஒரு ஐதீகமாக நம்மளுக்கு காட்டுறாங்க. அதை சாமியை பார்த்து கன்னத்தில் போட்டு வந்துடுறோம். அது என்னென்னா அதுதான் நம்ம வீட்லேயும் பண்ணணும். அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வீட்டில் வந்து சந்தோஷம் பெருகும். ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை போய் பள்ளியறை பூஜை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வீட்டில் பண்ணுங்கள். அதுக்குன்னு எல்லாருக்கும் தீபாத்தனை காட்ட சொல்ல பெட்ரூமில் உட்காந்துட்டு பள்ளியறை பூஜை எப்படி இருக்கோ அதேமாதிரி பெட்ரூமை ரெடி பண்ணுங்கள். வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்போ வழிபட வேண்டியது முதல்ல சிவன் கோயிலில் போயிட்டு பள்ளியறை பூஜை பாருங்கள். பெருமாள் கோயில்லையும் நடக்கும். அதுவும் பெருமாள் கோயில்லையும் இந்த ஸ்ரீரங்கத்துலலாம் தாயார் பூஜை ஒரு 5 மணிக்கு சாயந்தரம் நடக்கும். அந்த பூஜையெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷம் வரும். கும்பம் வந்து ஒன்றும் மென்மேலும் வளரும். அன்னதானம்லாம் கொடுக்குறதா எள்ளு சாதம், தயிர் சாதம் கொடுங்க. கோவிலில் தூபம் போடுறதுக்கு சாம்பிராணி வாங்கி கொடுங்க. இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயம்லாம் கவர் பண்ணும். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், பணம் எப்படி கையில் தங்கும், யார் கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாது, யார் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், வீடு வண்டி வாகனம் நகைலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது, வேலையில் யாருக்கு நல்ல பதவி உயர்வு வரும், யார் உஷாராக இருக்கணும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா வளரும், யார் ஜாகிரதையாக இருக்கணும், யார் கடன் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது, யாருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும், யாருக்கு குழந்தை பேர் சீக்கிரம் கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த வழிபாடுகள், இதுக்கான பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோங்க. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. நம்மளுடைய கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் மாறும். ஒரு பொதுவான தகவல் இந்த ராசிக்கு ஒரு ராசிக்கும் 1 கோடி பேருக்கு பொதுவான தகவலாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு இதை தாண்டி ஒன்றும் தீவிரமாக உங்களுக்கு எனக்கு பர்டிகுலராக வீட்டில் இந்த விஷயம் நடக்குது சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னா தனியாக என் நம்பர் இருக்குது,
கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. இதை தாண்டி நம்ம கடவுள் வழிபாடு இதெல்லாம் சொல்கிறோம். சித்தர்கள் சொல்கிற மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். உங்கள் உடம்பு தான் ஆலயம். உடம்பையே ஆலயமாக மாற்றுற மாதிரி தான் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த விதைகள் தானியங்கள்லாம் சொல்லியிருக்கேன்ல. நீங்கள் கும்பாபிஷேகம்லாம் அப்போ பாருங்கள், கலசத்தூள் தானியங்கள் தான் வைக்கிறோம். சாமியை பிரதிஷ்டை பண்ணும்போது தானியங்கள் தான் வைக்கிறோம். இந்த தானியங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம் லைஃப்பில். அதுதான் 1 2 உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். கன்சல்ட்டிங்கில் உங்களுடைய பிரச்சனைகளை முழுசாக சொன்னும் போது உங்கள் ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது இன்னும் நல்ல தீர்வுகள் இது சம்மந்தமாக கொடுக்கலாம். இதுலேயே நம்ம மெட்டல்ஸ் ஒரு கிரகத்துக்கு ஒரு உலோகங்கள் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு ஒரு கலர் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு ஒரு பூ, அந்த பூவை வச்சு சில தெரப்பீஸ் இருக்குது. இதெல்லாம் படுத்த தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நான் வந்து பல ஜென்மாவாக பல கர்மா செஞ்சுட்டேன். ஆனால் எனக்கு ஒரு கோவில் சொல்லுங்கள், ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், நான் போகணுன்னு சரியாகணும் ஆகாதுங்க. இதுதான் ப்ராக்டிகாலிட்டி. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது, இப்படி தான் போகுது, இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்கிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஆனால் நம்ம ஜெயிச்சு மேலே வரணும்னா உள்ள தனியாக டெப்த்தாக இறங்கி இது ஒன்று என்ன பண்ணணும்னு எடுத்து கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தான். ஒரு நாள் ஜிம் போயிட்டு வந்தால் பாடி பில்டர் ஆக முடியாது. தினமும் போயிட்டு கண்டினியூஸாக புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரி தான் இந்த ஜோதிடமும். நீங்கள் வந்து இது இப்படி ஒருத்தர் பேசுகிறாரு, இப்படி விஷயம் சொல்கிறாரு, எனக்கு கனெக்ட் ஆகுது, ஓகே இவர்கிட்ட நான் பேச போகிறேன், டிவைன் தினேஷ்கிட்ட பேச போகிறேன். நம்ம ஜாதகம் எடுத்து ஒவ்வொரு தெரப்பியாக சொல்கிறேன். எந்தெந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும், எந்தெந்த மாதிரி கலர் துணிகள் உடுத்தணும், எந்தெந்த தேவைக்கு எந்தெந்த மாதிரி நான் வழிபாடுகளை பண்ணணுன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறுவீங்க. நீங்கள் எல்லாரும் முன்னேறணும். இந்த தமிழ் வருட பரப்பு உங்கள் எல்லாருக்குமே நான் இந்த அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலையார் தாயாரால் எல்லாருமே நல்லா இருக்க டிவைன் தினேஷன் வாழ்க வளர்த்துறேன்.